கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எல்லாருக்கும் நல்லவராக இருந்தாரா? ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நமக்கு என்றும் உள்ளது. இந்த பாட்டு புத்தகத்தில் 1214வது பாடல், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் நம்மை கைவிடார். அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒரு விசேஷமான ஒரு நாள்ல, தமிழர்களுக்கு தமிழர் புத்தாண்டு இந்த நாளில் ஒரு விசேஷமான நாள். நமக்கு தமிழ்நாட்டில் மட்டும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் இந்த நாளில். இந்த நாளிலும் கூட கர்த்தரை நாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஆராதிக்கும் பொழுது சாத்தானுடைய மதில்களை எல்லாம் அவர் மிதிக்க போகிறார். அல்லேலூயா. அவர் எல்லா மதில்களையும் இடித்து நம்மை கைவிடாத ஒரு தேவன் நம்மளோடு இருக்கிறார். தேசத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அடுத்த இந்த வாரத்தில் கூட ஒரு எலெக்ஷன் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எலெக்ஷன் போவீங்களா? ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டீங்களா? போடுவோங்களா எல்லாரும்? அங்கே யார் ஜெயிச்சாலும் நமக்கு அவ்வளோ இல்லை, கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை தருவார். அல்லேலூயா, ஆமென். எல்லாம் உற்சாகமாக இந்த காலை வேளையில் எல்லாம் உற்சாகமாக பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், கரங்களை தட்டி, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், என் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை.
அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா என்று கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், நம் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் இயேசு நல்லவராக இருந்தார். ஆமென். என் குறைவு எல்லாத்தையும் அவர் நிறைவாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். என் கண்ணீரை காண்கின்ற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பாடல், 1045வது பாடல். இந்த பாடல் விதமாய் சொல்லுகிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு என்ன ஆனாலும் என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன், ஏனென்றால் என் கர்த்தர் என்னை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். ஆமென். நம்ம கஷ்டத்தின் காலத்தில் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். நம்ம வேதனை நேரத்தில் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. காலை வேளையிலும் கூட என்ன ஆனாலும் என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன், என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஆமென். பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நல்ல ஒரு தெரிந்த ஒரு பாடல் தான். உற்சாகமாக கரங்களை தட்டி, சின்ன பசங்களாம் கூட உற்சாகமாக கரங்களை தட்டணும். ஓகேங்களா? யாரும் சும்மா உட்காரக்கூடாது. நீங்கள்லாம் நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி பாடின போது தான் நல்லா இருக்கும். ஓகே, சரி. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒளிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒளிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும்,
மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிரன்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள களி கூறுறீங்க இந்த நாள்ல? ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். என்ன ஆனாலும் என் கைவனுக்குள் நான் களி கூறுவேன். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக இவ்வளவு நேரம் எல்லாமே நான் போனாலும் பாடணும். அடுத்த ஒரு பாடல், எல்லாமே நீர் தந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எல்லாமே என்கிட்ட போனாலும் சரி, ஆனால் இது கொடுத்தது எல்லாம் யாரு? என் ஆண்டவர். ஹல்லேலூயா. போனவர் ஒரு நல்ல ஒரு பாடலை கற்றுக்கொண்டோம். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. ஹல்லேலூயா. வாழும் பூமி, உறங்கும் இல்லம், உணவும் உண்ணும் உணவு, கல்வி செல்வம் எல்லாமே எனக்கு யார் கொடுத்தது? கர்த்தாவே நீங்க தான் கொடுத்தீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இதை சொல்லிடுறேன். வேதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு ஹீரோனா யார் சொல்வீங்க? பழைய ஏற்பாட்டில் ஒரு பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஹீரோனா மேக்ஸிமம் யாரை சொல்லுவாங்கன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு ஆதியாகமெல்லாம் சொன்னால் ஆபிரகாமெல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் நடுவில் வந்து யாரை சொல்லுவாங்க? தாவீது இல்லையா? தாவீது தான் என்ன சொல்லுவாங்க? ஒரு துதி வீரன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹீரோ ஆஃப் த ஓல்டு டெஸ்டமென்ட் யாருன்னா தாவீது தான் இல்லையா? நான் ஒரு நாள் யோசித்து பார்த்தேன் இப்படி, சரி தாவீது இருந்தார், தாவீதுக்கு முன்னாடி யார் இருந்தது ராஜாவா? சவுல் இல்லையா? சவுலை யார் ராஜாவா அபிஷேகம் பண்ணது? சாமுவேல் இல்லை. ஆனால் யார் சொன்னது சவுலை வந்து அபிஷேகம் பண்ண சொல்லி? ஏசப்பா தான் சொன்னார். கரெக்டா? ஏசப்பா தான் வந்து யாரை சொன்னார்? சவுலை அபிஷேகம் பண்ண சொன்னார். தாவீதை யார் அபிஷேகம் பண்ண சொன்னார்? யார்? ஏசப்பா தான் இல்லையா? 2 பேரும் 2 ராஜாக்கள் இல்லையா? தாவீதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணப்பட்டது யார்? சவுல் இல்லையா? அவன் தான் முதல்ல போயிட்டு எல்லாரோடையும் போரிட்டு இஸ்ரேலுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணான் இல்லையா? தேவ ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணான். ஆனால் அப்படி இருந்த சவுலை விட ஏன் தாவீது பெரியவனாக இருந்தான்? நம்ம யோசிக்கணும்ல. சவுல் தான் முதல்ல வந்து கர்த்தர் முதல்ல தேர்ந்தெடுத்த ஒரு ராஜா யார்? சவுல். சவுலை பார்க்கிலும் இப்போ யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் சவுல்னு பேர் கூட வைக்க மாட்டாங்க. கிறிஸ்டியன்ஸில் யாரும் சவுல்னு பேர் கூட வைக்க மாட்டாங்க. ஏன் அவ்வளோ ஒரு பிராவியாக போயிட்டான்? கர்த்தர் தேர்ந்தெடுத்த ஒரு மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் சவுலை யார் என்ன பண்ணல? வேதத்தில் பெரிய ஆளாகவே ஆகலை. ஆனால் அவனுக்கு பின்னாடி வந்த தாவீது என்ன ஆகிட்டான்? பெரிய ஆளாயிட்டான். சரி, எனக்கு இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்ன இது? இப்போ 2 பேரையும் கர்த்தர் தான் தேர்ந்தெடுத்தார், 2 பேரையும் கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணார். அப்போ ஏன் இவன் வந்து ரொம்ப கீழே போயிட்டான், இவன் ஏன் மேலே போயிட்டான்னு சரி அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டே வந்தேன். இவனும் கர்த்தருடைய ஜனத்துக்காக போரிட்டான், இவனும் கர்த்தருடைய ஜனத்துக்காக போரிட்டான். சரி, இதில் எல்லாம் சேம் ஆயிடுச்சு.
இவனும் கர்த்தருடைய ஜனத்துக்காக வாழ்ந்தான், இவனும் கர்த்தருடைய ஜனத்துக்காக வாழ்ந்தான். சரியா போச்சு. சரி, இவன் பாவத்தோட எடுத்துப்போம். சவுல் என்ன பண்ணான்? போய் சாமுவேல் என்ன சொன்னார்? போய் அவங்கள போயிட்டு எல்லாத்தையும் வெட்டி கொன்று புதைச்சி என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு வந்துருனாரு. இவன் என்ன பண்ணிட்டான்? கொளுத்த கன்றுகளை எடுத்துகிட்டு வந்துட்டான். கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்றுகள் பொக்கிஷத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். தாவீது என்ன பண்ணான்? பாவம், தாவீது பெரிய பாவம் பண்ணான் இல்லையா? அவன் இச்சையில் விழுந்து போய் ஒரு தப்பான காரியத்தை செய்தான். அந்த காரியத்தை மறைக்க தன் நண்பனையை கொலையும் பண்ணி போட்டான். அதோடு சேர்த்து அந்த பொண்ணை விவாகம் பண்ணுறேன்னு ஊரையும் ஏமாற்றிட்டான். அப்போ பாவி லிஸ்ட்டில் யார் ஜாஸ்தியாக இருந்துச்சு? தாவீது தான் ஜாஸ்தி. அப்போ எனக்கு பொண்ணுமே புரியலை, என்ன இது பாவி லிஸ்ட்டில் தாவீது தானே மேலே இருக்கிறான், அப்போ சவுல் தானே பெருசாக பேசப்பட வேண்டும், ஏன் சவுலை விட தாவீது வந்து இவ்வளோ பேசப்படுறானே அப்படின்னு வரும்போது அப்படியே பின்னாடி படிச்சுட்டு வந்தீங்கன்னா சவுல் கிட்ட வந்து சாமுவேல் சொல்லாரு, ஏன் இதெல்லாம் நீ கொண்டு வந்த? கர்த்தர் நாங்கள் என்ன பண்ணாரு? எரிச்சிட்டு தானே வர சொன்னார். அப்படின்னோடனே சவுல் என்ன பண்ணல, அந்த குற்றத்தை ஏற்றுக்க மனசே இல்லை அவனுக்கு. அவன் என்ன பண்ணான்? இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, எனக்கு இதெல்லாம் முடியாது, என்னால் இந்த ராஜ்யபாரத்தை விடலாம் முடியாதுன்னு அவனுக்குள்ளே என்ன வந்துருச்சு? ஒரு கர்வம் வந்துருச்சு. ஆனால் இந்த தாவீது கிட்ட பார்த்தீங்கன்னா போயிட்டு சொன்ன உடனே போய் தாவீது முகங்கப்புறம் விழுந்துருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது நினச்சி பார்க்குறான், இவன் சவுலு கழுதைக்கு பின்னாடி போனவன், தாவீது யாரு? ஆட்டுக்கு பின்னாடி போனவன். ரெண்டு பேரும் தெருவில் சுற்றினவனுங்க தான். ஆனால் தூக்கிட்டு போய் மேலே உட்கார வச்சது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தான் தாவீது உயர்ந்து போனான். அல்லேலூயா. தப்பு செஞ்சேன்னு சொன்ன உடனே போய் முகங்கப்புறம் விழுந்துட்டான். ஆண்டவரே, எல்லாமே நீர் தான் எனக்கு கொடுத்தீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. என் ராஜ்யத்தை எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கோங்க. என் அரண்மனையை எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கோங்க. ஆலயத்தை கட்டணுமா? கட்டலாம். ஆனால் என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க, போயிடாதீங்க. ஆனால் சவுல் என்ன பண்ணல, அப்படி சொல்லவே இல்லை. அவன் என்ன சொன்னான்? எனக்கு வேணும் இதெல்லாம், நான் இதெல்லாம் சம்பாதிச்சேன், நான் இதுக்காக செஞ்சேன், ஆண்டவருக்காக இதை நான் போரிட்டேன் அப்படின்னு தன் பெருமைகளை பேசி கொண்டு இருந்தான். அவனுக்குள்ள சாத்தான் பூந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இதில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக ஆகணும், கர்த்தருக்கான ஒரு ஹீரோவாக ஆகணும்னா முதல்ல என்ன செய்யணும்? எல்லாமே நீர் தந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஒரு நல்ல வாக்கியம் நீ கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. எல்லாமே நீர் தந்தது தான்ப்பா. என் வாழ்விலே எனக்கு எல்லாமே நீங்கள் தான் கொடுத்தீங்க. என் கல்வியோ என் ஞானமோ என்னோட இது இல்லை, எல்லாமே நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கர்த்தருக்கு முன்பதாக நம்ம சரணடையும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பாடலை கூட எல்லாரும் நல்லா தெரிந்தோ பாடுதான். போன வாரம் நல்லா பாடிட்டோம். இன்னைக்கு எல்லாம் உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. எல்லாம் சொல்லுவோமா? எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது.
தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு, விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு, ரட்சிப்பு நீர் தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது, ரட்சிப்பு நீர் தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக உட்காந்துக்கிறீங்க, கொஞ்சம் எல்லாம் நார்மலுக்கு வாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். அந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கப் போகிறோம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, நீர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்லப்பா, நீர் பேசும் தெய்வம், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இன்றைக்கு நம்முடைய செய்தியின் ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 5:16 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால், இந்த நாட்கள் பொல்லாத காலம். ஜனங்கள் பொல்லாதவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மிருகம் போல ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால காலத்தை என்ன பண்ணணுமா? பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். எல்லாரும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கி இந்த செய்தியினுடைய தலைப்பு. redeeming the time because the days are evil. redeeming the time, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரயோஜனப்படுத்திக் கொள்வது என்னது? உபயோகப்படுத்திக் கொள்ளுது. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம், இதுதான் இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம்,
இதுதானே இந்த காலத்தில் மௌனமாயிருந்த ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அல்லேலூயா. நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது செயல்படுத்த வேண்டும். ஆமென். எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தையும் 31 வசனத்தையும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இனி வரும் காலம் குறுகினதானபடியால் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் வாழும்போது ரொம்ப டைம் இஸ் வெரி ஷார்ட். குறுகின காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு என்றைக்கு வருவாரோன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அவர் திருடனைப் போல வருவார், திடீர்னு வருவார். எந்த நேரத்தில் வருவார் நமக்கு தெரியாது, ஆனால் வருவார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் வருவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பூமியில் நான் வாழும்போது இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல இருக்க வேண்டும். அங்கே அநேக காரியங்களை சொல்லப்படுது. மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், இப்படியெல்லாம் ஒரு பட்டியலை போட்டிருக்குதாங்க. அப்புறம் போய் வாசிங்க. 29லேருந்து 31 வரைக்கும் நீங்கள் வாசித்தெல்லாம் தெரியும். இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தை தகாத விதமாய் அனுபவிக்காமல் நம்ம என்ன செய்யணும்னா, இவ்வுலகத்தின் வேஷம் என்ன பண்ணுவதே கடந்து போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த உலகத்தில் இருக்கிற வேஷம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்கக்கூடாது. இந்த உலகத்தின் வேஷம் என்ன பண்ணுவது கடந்து போகிறது. அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுது. ஃபார் த ஃபேஷன் ஆஃப் த வேர்ல்டு பாசத் அவே. ஃபேஷன், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒத்த வேஷம் அப்படியே தரிச்சிக்கின்னு உலகத்தோடு கூட ஒத்து போய்க்கின்னு அப்படி இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்தான் அல்ல. ஆமென். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்ல, அதுபோல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவிடத்தில் அன்பு இல்லை, தேவனிடத்தில் அன்பு இல்லை. ஆகவே நாம் இந்த உலகத்தின் வேஷத்தை நாம் களைந்து போட்டு, அதனால தான் ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அல்லேலூயா. Let us put on the armor of light. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தினுடைய அந்தகாரம், இப்போ ஒரு பாவம் செய்கிறவன் நல்லா வெளிச்சத்தில் வந்து பாவம் செய்வானா, நல்லா டார்க்காக இருக்கிறதுல பாவம் செய்வானா? இருட்டா எங்கெங்கே யாரும் இல்லாத இருட்டில் இருக்கிறோம், அங்கெல்லாம் பாட்டிலாக வாங்கிட்டு போவானுங்க. நான் நிறைய பேரை பார்க்குறேன். எங்கள் வீடு அந்த ஏரிக்கரை ஓரத்தில் இருக்கிறதுனால அவன் வருவானுங்க, பாட்டிலுங்களை வாங்கிட்டு போய் நேராக ஏரிக்கரை உள்ளே போயிட்டு அந்த வேப்ப மரத்தடியில் அங்கே இங்கே உட்காந்து என்ன பண்ணுவானுங்க, அவனை பாடுற வடிச்சு குடிச்சிட்டு அங்கேயே தூக்கி போட்டு போய் என்ன பண்ணும். இருட்டு, அதுவும் கும்மு இருட்டில் ராத்திரியில். அந்த பாவம் செய்கிறவன் இருட்டில் தான் பாவம் செய்வான். ஆனால் நீயும் நானும் என்ன செய்யணும்னா, அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் என்ன பண்ணோம், தள்ளிவிட்டு, அல்லேலூயா, ஒளிப்படத்தில் இருக்கிற அந்த அந்தகாரத்தில் இருக்கிற அந்த பாவத்தை
நாம் தள்ளிவிட வேண்டும். என்னை யாரும் பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா பார்க்கல, நான் இஷ்டம் போல் எப்படின்னா வாழ்வேன். உன்னை ஆண்டவர் எப்போ பார்த்துக்கினே இருக்கார். அல்லேலூயா. என் தேவன் எப்போதும் என்னை பார்த்தான். யோசேப்பு பாவம் நெருங்கி வருது. ஆனால் அவன் நினச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், பாவத்தை ரொம்ப லகுவாக செஞ்சிருக்கலாம். ஆனால் அவன் சொல்கிறான், தேவனுக்கு பயப்படாமல், அல்லேலூயா, இவ்வளோ பெரிய பாவத்தை செய்வது எப்படி? தேவனுக்கு பயப்படாமல். அப்போ அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் இருந்ததுனால தான் அவனை கொண்டு போய் எகிப்துக்கு ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆமென். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் என்ன பண்ணனா, அந்தகாரத்தின் கிரியைகளை நம்ம என்ன பண்ணால் தள்ளிவிட வேண்டும். உலகத்தில் எல்லாம் வாழறான், இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான், நானும் அவனை போலேயே வாழ்ந்துட்டு போவேன்னா வேஸ்ட். கிறிஸ்தவ வாழ்க்கை அது அல்ல. ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும்னா, அந்தகாரத்தின் கிரியைகள் என்ன பண்ணால் தள்ளிவிட வேண்டும். அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு நம்ம என்ன எதை தரித்து கொள்ளணுமா, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள. நம்முடைய ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரில் எவ்வளவு வேணும்னா இல்லை, இருளே இல்லை, அவர் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை, அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு என்னவே இல்லை, பயமே இல்லை. நான் இயேசுவின் பிள்ளை, நீ தைரியமாக போகலாம். இயேசுவின் பிள்ளையா நீ ஒளியை தரித்து கொண்டு நீ இருப்பாயானால் உன்னை ஒருவனும் உன் மேலே என்ன பண்ண முடியாது, கை போட முடியாது. நீ இந்த பூமியில் உயிரோடு இருக்க வரைக்கும் ஒருவனும் உன் மேலே என்ன பண்ண முடியாது, கை போடுவதில்லை. ஆகவே நாம் பாவம் செஞ்சவன் தான் பயந்து சாகுவான். பாவம் செஞ்சிட்டாக்கா அவனுக்கு என்ன வரும், உள்ள பயம் வந்துடும், திகில் வரும், எப்போ செத்துடலான்னு தேடின்னு போவான். பிசாசு அவனை அப்படியே போட்டு அமைக்கணும். ஆனால் உன்னை என்னை கர்த்தர் பாவத்திலிருந்து என்ன பண்ணிட்டாரு, ரட்சித்தார். அல்லேலூயா. விடுதலையாக்கினார். என்றைக்கு ஆண்டவராக இயேசு மரித்தாரோ அன்றைக்கே பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை, சாபத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்துட்டார். ஆகவே நான் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து அந்த பரம ராஜாதி ராஜாவை நாம் முகமுகமாய் பார்க்க போகிறோம். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் அவரை காண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, உன் தேவனை சந்திக்கும்படி என்ன பண்ணு, ஆயத்தப்படு. அப்போ தேவனை சந்திக்கிறேன்னா அந்த பூமியில் நம்ம என்னென்ன செய்யணும். நம்பர் 1 ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இதே எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவை நான் சந்திக்க போறேன்றவங்க எச்சரிக்கையாக வாழ வேண்டும். எதுக்குனாக்கா, ஒருவனும் உங்களை என்ன பண்ணக்கூடாது, வீண் வார்த்தையினால் என்ன பண்ணக்கூடாது, மோசம் போகக்கூடாது. வீண் வார்த்தையினாலே மோசம் போக்காதபடிக்கு. இந்த வீண் வார்த்தை, ஒர்த்லெஸ் வேர்ட்ஸ், வீண் வார்த்தை. ஒரு சில ஆளுங்க வீணாக பேசிக்கிட்டான், என்ன பேசுகிறான் ஏது பேசுகிறான் அவனுக்கே புரியாது, கேட்குறவங்களுக்கும் புரியாது. அவன் பாட்டு பேசினே இருப்பான். தினம்னு ஒரு ஆரம்பித்தா ஒரு கதை, ஒரு அம்மாமாருங்க போய் ஒரு வீட்டில் உக்காந்தாக்கா கதையாக பேசுவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஓடும் அது பாட்டு கதை. அது என்ன பேசியிருக்கோம், அப்படியே பரிசுத்த கதையை, அப்படியே பரிசுத்தத்தை பற்றி பேசின்னு இருக்கோம். அந்த வீட்டு கதை, இந்த வீட்டு கதை, அவங்க வீட்டு கதை, இவங்க வீட்டு கதை, அவ தெரியுமா இவ தெரியுமா, இப்படி அப்படியே எதையோ பேசின்னு இருக்கோம். அல்லேலூயா. வீண் வார்த்தையை நாம் வெறுக்க வேண்டும். இந்த வீண் வார்த்தை பேசுகிறாங்களே இவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? யோபு 35:13 சொல்லுது, தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார். இருதா வசனம்? யோபு 35:13 பாடிங்க. யாருன்னா படிங்க, டக்குன்னு படிங்க.
ஆமென். சர்வ வல்லவர் அதை கவனியார். வீண் வார்த்தை பேசுகிறவங்கள ஆண்டவர் கவனிக்க கூட மாட்டார். இவங்க நினச்சிருப்பாங்க நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. மத்தியில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அங்கே கூட சொல்லப்பட்டது ஜெபம் பண்ணுறாங்க. 6-7 வாசிங்க. மத்திய ஆமென். அல்லேலூயா. அதிக வசனிப்பினால் என்ன பண்ணுறாங்க? நினைக்கிறாங்க. நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க. அது ஜெபம் பண்ணுறது அங்கே சொல்லப்படுது. ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதிக வசனிப்பு, நிறைய வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணுறது. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ எங்கே இருக்கிற? பூமியில் இருக்கிறாய். ஆகையால் உன் வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? சுருக்கமாக இருக்கணும். நிறைய ஜெபம் பண்ணுற மாதிரி அப்படியே எல்லாரும் மெச்சிக்கிற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. சுருக்கமாக ஆண்டவருக்கு தெரிஞ்சால் போதும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நம்ம ஏறெடுக்கிற விண்ணப்பம் இருக்குது, அதான் கர்த்தர் கேட்பார். வீண் வார்த்தைகளுக்கு தேவன் என்ன பண்ணுறதில்ல? செவி கொடார். அல்லேலூயா, அல்லேலூயா. Surely God will not hear vanity, neither will the Almighty regard it. அப்படின்னா அவர் கவனிக்கூட, ரெக்கார்ட் இட். ஆல்மைட்டி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கவனிச்சு கூட பார்ப்படா. நம்மளை தேவையில்லாத ஜெபம் பண்ணுறத அவர் விரும்புவது கிடையாது. சுருக்கமாக இருந்தாலும் உன் இதயம் அவரோடு கூட ஒன்றி ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை தேவன் கேட்பார். அல்லேலூயா. அதனால் வீண் வார்த்தையினால் ஒருத்தனும் மோசம் போகக்கூடாது. நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், வாழணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் வீண் வார்த்தை? ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். ரெண்டாவது, வீண் வார்த்தை பேசுகிறவங்க ஒர்த்லெஸ் வேர்டு, வீணான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை பேசினாக்கா ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்பில் தேவன் என்ன பண்ணுவார்? நிறுத்திடுவார். கணக்கு ஒப்பிக்கணும் அவருக்கு. வசனம் இருக்குதா? மத்திய 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பி வைக்க வேண்டும். அல்லேலூயா. Every idle word that man shall speak, they shall give account thereof in the day of judgment. மனுஷன் பேசுகிற ஐடில் வேர்டு, தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத காரியங்கள், இந்த உலகத்தை குறித்து இத்தியாதியும். ஒரு பரிசுத்தவான் என்ன பேச்சு பேசுகிறோன்னா, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற நல்ல வார்த்தையை பேசணும். வேதம் அப்படி தான் சொல்லுது. எபேசியரில் 4:29 வாசிக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்குறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அதை பண்ணுங்க, பேசுங்க. நம்ம பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கு ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்கணும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அவங்கள பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கணும். ஆகவே நாம் வீணாய் பேசுவதை நிறுத்திட்டு, ஒன்று நினச்சிக்க, வீணாக பேசினாக்கா நியாய தீர்ப்பு நாளில் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் இயேசுநாதர் என்ன பண்ண மாட்டார்? கேட்கவே மாட்டார், எனக்கு கவனிச்சு கூட பார்க்க மாட்டார். நம்ம ஜெபம் பண்ணலாம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி கிடக்கலாம், ஆனால் அவர் கேட்க மாட்டார். என்ன பண்ணுறது? அவர் கேட்கணுன்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழியில் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. என்னதே? சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, ஆனால் உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். இந்த உதடுகளில் இந்த
சும்மா தேவையில்லாத பேச்சு. தேவையில்லாத பேச்சு என்னன்னா நிறைய சொல்லிக்கினே போகலாம், நமக்கு நேரம் இல்லை. இப்போ ஒரு பெண்ணும் அவனை சந்திக்கிறாங்கன்னா அவங்க முதல்ல ஒரு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படியே மணிக்கணக்காக என்ன பண்ணுவாங்க, பேசினே இருப்பான். பேசி 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 அது எங்கே போய் முடியும்? லவ்வில் முடியும். லவ் முடிஞ்சு அப்புறம் அப்படி அப்படியே போய் கல்யாணம் அப்படி அப்படியே போயின்னு இருக்கும். இது தேவையில்லாத பேச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வீண் வார்த்தையை நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். அதனால தாவீது சொல்கிறான், என் உதடுகளுக்கு நான் என்ன வச்சுக்கிறேன், காவல் வைத்திருக்கிறேன், பூட்டு போட்டேன்றான். ஒரு நல்ல மனுஷன் யாருன்னா தன் உதடுகளை அடக்குகிறவன். அல்லேலூயா. தன் உதடுகளை அடக்கி ஆள்றவன் தான். ஏன்னா அந்த உதடுகளை குறித்து, இந்த நாக்கை குறித்து யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக போடப்பட்டிருக்குது. நாவின் கீழ் என்ன இருக்குதான்? நாவின் கீழ் என்ன இருக்குது? விஷம் இருக்குது. பாம்புக்கு விஷம் பாம்பு டபுள் நாக்கு இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? நம்ம பார்த்தா 2ஆக பிரியும் நாக்கு. பாம்பு அது நாக்கை வெளியே காட்டும்போது பாருங்கள், டபுள் நாக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு கீழே என்ன இருக்குது? விஷம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம கூட அந்த நாக்கு ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொளுத்துறது மாதிரி இந்த சின்ன நாக்கு என்ன பண்ணுமா, ஒரு பெரிய அழிவை உண்டாக்கிடும். அல்லேலூயா. அதனால் நாக்கை என்ன பண்ணால் நம்ம அடக்கி ஆள வேண்டும். ஆமென். வேதம் அப்படி தான் சொல்லுது, தன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு என்ன பண்ணாத, இடம் கொடுக்காத. ஏன்னா இந்த மாம்சம் போய் பாவத்துக்குள்ளே விழணுன்னா முதல்ல அந்த நாக்கு தான் என்ன பண்ணும், அது பேசும். அது பேசி 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 இந்த மாம்சத்தையே கொண்டு போய் எங்கே தள்ளுறோம், நரகத்தில் தள்ளுறோம். அதனால் வாயை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும். நம்முடைய நாக்கு என்ன பேசணும்னா நல்லதை பேசணும், பக்தி விருத்திக்கு எதுவானது பேசணும், மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிறத பேசணும். நம்முடைய நாக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக. கெட்ட வார்த்தை நம்மளுக்கு அதுதான் ரொம்ப சரளமாக வரும். கெட்ட வார்த்தை இங்கிலீஷ், நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. நிறைய அம்மாமாருங்க இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. என்ன இங்கிலீஷ்னா அதுதான். அல்லேலூயா. வேதம் திட்டவட்டமாக கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் என்ன பண்ணக்கூடாது, புறப்படலாகாது. நல்ல வார்த்தை தான் பேசணும். ஏன்னா தேவன் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்கள் வாயில் தேவையில்லாத வார்த்தை வர்றதுனால உங்கள் குடும்பத்தில் என்ன வருது, வறுமை சேரும். ஏன்னா வேதம் வந்து நான் சொல்ல, உங்கள் உதடுகளின் பேச்சு என்னத்தை உண்டாக்கும், வறுமையை கொண்டு வரும். என் குடும்பத்தில் ஏன் தேவன் என் கிரியைகளை அழிக்கிறார், ஏன் என் குடும்பத்தில் இன்னும் தரித்திரம், ஏன் என் குடும்பத்தில் இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? தேவன் உன் வாயின் வார்த்தையினாலே உன் கைகளின் கிரியை என்ன பண்ணுறாரு, அழிப்பானேன் அப்படின்னு வேதமே சொல்லுது. அப்போது கிறிஸ்தவர்களாகி நாம் மற்ற அஞ்ஞானிகளை போல நம்ம வாழக்கூடாது. மற்ற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் இஷ்டம் போல் எப்படியோ போகிறான் வரான், அவன் பிசாசு வயிற்றில் இருக்கிறான், அவனை எடுத்துன்னு போய் எங்கே போட போகிறான், பிசாசு நரகத்தில் தள்ள போகிறான், அது நிச்சயம். அவனுக்காக நம்ம அவன் ரட்சிக்கப்படான், ஆண்டவர் ரட்சிக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினால் என்ன பண்ணக்கூடாது, மோசம் போக்கக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். வீணாக தேவையில்லாத தேவையில்லாத பேசுகிறானா அந்த இடத்த விட்டு வெளியே வந்து படா, எனக்கு அது நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. நம்ம மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளுக்கு நாம் விலகி வந்துடணும். ஆகவே வீண் வார்த்தைகள், என் ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ரொம்ப குறுகின காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜாக்கிரதையாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வீணான வார்த்தைக்கு
நாம் விலைக்கு வாழ வேண்டும். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்க. ரெண்டாவது வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 21:34. ஆ ஆ ம் ம் லேலுயா லேலுயா. இன்னொரு எச்சரிப்பு எப்படி இருக்கணும்னா, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு என்ன பண்ணுங்க, எச்சரிக்கார். ஆண்டவருடைய வருகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் இன்றைக்கு நிறைவேறி விட்டன. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவர்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அநேக காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கடைசி நாட்களில் என்ன நடக்க போகுதுன்றதை இங்கே எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு காரியமும் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆண்டவருடைய வருகை தான் இப்போ பாக்கி. சீக்கிரமாக வரப்போகிறார் ஆண்டவர். ஆகவே நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகிக் கொண்டே இருக்கணும். நாம் நாளானது எவ்வளவாய் சீக்கிரமாக வருகிறத பார்க்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நம்ம என்ன பண்ணோம்? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொள்ள வேண்டும். நாம் ஆயத்தமாக வேண்டும். அதனால தான் இங்கே சொல்ல, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்க. என்ன எச்சரிக்கைனாக்கா, அதுக்கு முன்னாடி சொல்ல பாருங்க 3 காரியம். உங்கள் இருதயம் அங்கே சொல்லப்படுது பாரமடையாதபடிக்கு. நம்ம இதயம் பாரம் அடையுது. எதில் பாரம் அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னது? பெரும் திண்டி. அல்லேலூயா. பெருந்திண்டி. பெருந்திண்டின்னா என்னது? அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இருதயம் பெருந்திண்டினா நிறைய தின்னணும். இஷ்டம் போல் தின்னோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு, எது எது கிடைக்குது எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? உள்ளே போட்டு நல்லா இது வரைக்கும் நல்லா மட்டன் பிரியாணியா வெட்டுப்பா இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா இது வரைக்கும் வர வரைக்கும் விட்டாக்கா உள்ளே இருக்கிற ஸ்பேர்ஸ் எங்கே வேலை செய்யும்? உள்ளே இருக்கிறது வேலை செய்யுமா? இது வரைக்கும் போட்டு அடிச்சு வச்சுட்டா அது என்ன பண்ணும்? கும்முன்னு உக்காந்துக்கும். அது வேலை ட்ரெயின் சுற்ற முடியாது அதால். அல்லேலூயா. அப்படி தின்னக்கூடாது. வேதம் சொல்லுது, பெருந்திண்டி தின்றவன் தொண்டை மேலே என்ன வைய? கத்தி தான் வைப்பான் டாக்டர். அல்லேலூயா. பெருந்திண்டி ஓவர் அளவுக்கு மிஞ்சினா என்னது? அமுதம். அதுக்காக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெறி என்னது? ட்ரங்கன்னஸ். குடிக்கிறவனை பார்த்தீங்கன்னா அவன் குடிச்சிட்டான்னா அவனுக்கு வயிறு நல்லா அகண்டு போகுது பொழுது நல்லா இவ்வளோ பிரியாணி வச்சா கூட தின்னுறான். பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா அவன் தின்னு 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 வயிறு நல்லா பெருத்து போகுது. பாதியிலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடுது போகிறோம். ஏன்னா அவன் இதை என்ன ஆகிடுது? பாரம் அடிஞ்சிடுது. தின்னு 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 இதயமே வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணல? அது சுத்தினா தானே வேலை. அது இதயம் வேலை செஞ்சால் தான் ரத்தம் என்ன பண்ணோம்? மேலேருந்து கீழே வரைக்கும் அனுப்ப முடியும். இவன் போட்டு இது வரைக்கும் போட்டு அமுக்கிட்டான்னா என்ன ஆகுறது? அது எல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்குது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு நம்ம பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலை. ஒரு சில ஆளுக்கு லௌகீக கவலை, இந்த உலகத்தை பற்றியே கவலை. பக்கத்து வீட்டுக்காரனை பார்ப்பான், அங்கே இருக்கிறவனை பார்ப்பான், எங்கே இருக்கிறவனை பார்ப்பான். என் கூட வேலை செய்கிறவங்களாம் இப்படியோட இருக்கலாம். அவன் வீடு கட்டிட்டான், கார் வாங்கிட்டான், இத்தை வாங்கிட்டான், அத்தை வாங்கிட்டான், எனக்கு ஒன்றுமே இல்லையே. நானும் கோயிலுக்கு தான் போகிறேன், சர்ச்சுக்கு தான் போகிறேன், என்னென்ன பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலையே. என்னது இது? கவலை கவலை கவலை.
கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது நம்மளால். அதனால் கவலைப்படுறத விட உங்கள் கவலைகளை எல்லாம் எங்கத்தி வச்சுருங்க, கர்த்தர் மேல் வைத்து விடு. ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களை என்ன பண்ணுவார், உயர்த்துவார். ஆகவே இந்த 3 காரியத்திலே மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, அவங்க இருதயம் என்ன கூடாது, பாரம் அடையக்கூடாது. பாரம்ன்றதுனா ஸ்ட்ரெஸ்ஸுன்றான். ஸ்ட்ரெஸ்ஸு இதயத்தில் ஸ்ட்ரெஸ் வந்துச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி வருது, பெருந்திண்டி, வெறி, லௌகீக கவலை, இந்த உலகத்தை குறித்து கவலை, தேவையில்லாத கவலை. ஒரு சில பையன்களை பார்த்தா, இந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு என்ன பார்க்க மாட்டேங்குது, அவனுக்கு கவலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பொண்ணை கேட்டாக்கா அந்த பையன் என்னை பார்க்க மாட்டான், அது கவலை. இதெல்லாம் லௌகீக கவலை. இந்த கவலைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணால் தூக்கி, நீ கர்த்தருடைய பிள்ளை, உன்னை என்னைக்கு உண்டாக்குனாரோ அன்றைக்கி உனக்கு ஏற்ற ஒரு புருஷன் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அவர் தான் உண்டாக்குறவர். நம்மளா போய் தேடிக்கிறது அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்மளா போய் தேடுறது, ஆண்டவர் தேடி கொடுத்தனா அதுதான் டேஸ்டி. ஆமென். அல்லேலூயா. உங்கள் பாஸ் அம்மா, நான் பொண்ணு பார்க்க போனேன், எங்கள் பாஸ் கூட்டின்னு போனார், எனக்கு தெரியாது. அன்றைக்கி போய் பார்த்தேன், ஆண்டவரே இது உமக்கு பிரியமாக இருக்குமான்னு அன்றைக்கி வந்தேன். 6 மாதம் அந்த பக்கமே திரும்பி பார்க்கல, 6 மாதம் திரும்பியே பார்க்கல. 6 மாதம் ஜெபம் பண்ணிக்கினே இருக்கிறேன், ஆண்டவரே இதுதான் எனக்கு உகந்த, எனக்கு குணசாலியான பெண்ணை கண்டுபிடிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த குணசாலியாக இருக்குமா ஆண்டவர் திட்டவட்டமாக பேசினார். 6 மாதம் பொறுத்து சொன்னார், திரும்பி போய் அந்த பொண்ணையை பாருனார். அதான் போய் திரும்பி போய் பார்த்தேன். அல்லேலூயா. இன்றைக்கினே அப்போ எனக்கு என்ன வயசு தெரியுமா, 32 வயசு. அந்த 32 வயசு வரைக்கும் பொண்ணு நான் லவ்வும் பண்ணல, எதுவும் பண்ணல. நான் பாட்டுக்கு அமைதியாக கர்த்தரை தேடிக்கினே இருந்தேன். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு குணசாலியான பெண்ணை கொடுத்தார். எங்கள் வாழ்க்கை இன்றைக்கி ஜாம்னு இருக்குது. அவசரப்படக்கூடாது. நிறைய பேர் நம்ம அவசரப்படுறோம். ஆண்டவர் உண்டாக்குற வரைக்கும் நம்ம காத்திருந்தே கிடையாது. உடனே என்ன பண்ணுறது, நம்மளும் எதாவது உண்டாக்கணும், ப்ரப்போஸ் பண்ணிடணும். போய் ப்ரப்போஸ் பண்ணியானே நீ என்ன ஆயிடுச்சு, உன் கதை அப்பேஸ் தான். அல்லேலூயா. அதனால் வாலிப பிள்ளைகளுக்கு நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் எதையும் கர்த்தரை மாத்திரம் பார்த்துன்னு இருங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை கர்த்தர் ஏற்ற வேலையில் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அதனால் உலகத்தின் கவலைகள் நம்ம இதயத்தை பாரமாக்கக்கூடாது. அப்படி இதயத்தில் பாரமாக்க இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக 25 ஹார்ட் அட்டாக் வருது, 30 ஹார்ட் அட்டாக் வருது, 35 ஹார்ட் அட்டாக் வருது, 40 வந்துடுது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு 64 வயசு. ஹார்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தா உனக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லைன்ட்டான் டாக்டர். அல்லேலூயா. ஏன் எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கினே இருக்கிறார். அவர் மேலே நான் பாரத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் எதையும் குறித்து கலக்கிறதே கிடையாது கர்த்தர். அதனால் நான் ஒவ்வொருவரும் நான் என்ன செய்வேன்னா, நம்முடைய இதயம் எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பாரம் அடையாதபடி. நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் பாரத்தோடு கூட இந்த உலகத்தில் நம்ம இருந்தாக்கா நம்ம ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அப்படி தானே? எல்லாத்தையும் லகுவாக இருக்கணும். ஆண்டவரே இன்றைக்கி இருந்தால் கூட நான் உண்மை சந்திக்க ஆயத்த ஆண்டவரே. இந்த உலகத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்க சொத்துங்க எப்படி இருந்ததுதான், பூமி தாங்கலை. ஆனால் அவங்க என்ன நினச்சின்னு அறிக்கையிடுறாங்க, பூமியிலே நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். ஆமென். அந்த சொத்து மேலே அவங்க ஆசை வச்சுருந்தாங்க இல்லை, சொத்தையே நினச்சின்னு இருந்தாங்க இல்லை. எவ்வளோ சொத்து இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பூமியில் நாங்கள் யார், அந்நியரும் பரதேசத்துக்கு சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. அப்படி தான் கிறிஸ்தவர்களாகி நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும்
என் தேவனை சந்திக்க நான் என்ன பண்ணோம்? ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்கள் என் இதயத்தை என்ன பண்ணக்கூடாது? பாரமாக்க கூடாது. அல்லேலூயா. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் இதயத்தை பாரமாக்காதபடி நாம் இதயத்தில் ஆண்டவரை மாத்திரம் நாம் பற்றி கொண்டு வாழ வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். நேரம் ஆகிக்கொண்டே இருக்குது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் எடுத்தவங்க வாசிங்க. 1 இளமைகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அப்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் சொல்றார், சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டு கதைகளுக்கு என்ன பண்ணு? விலகி. இன்னைக்கு நிறைய என்னன்னா, கிறிஸ்தவ ஜனங்கள் இன்னைக்கு செவித்திணை உள்ளவர்களாய் மாறிட்டாங்க. யாராவது 4 கதை சொல்லுவாங்களா? அங்கே டான்ஸ் ஆடுறாங்களா? கதை சொல்கிறாங்களா? நிறையா சீர்கெட்ட காரியம் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாறிவிட்டது. அருமையான தேவனுடைய ஆண்டவர் அன்றைக்கே எழுதி வச்சார், சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்க கட்டுக்கதைகளுக்கு என்ன பண்ணுங்க? விலகி என்னவாயிரு? தேவ பக்திக்கு ஏதுவாக என்ன பண்ணு? முயற்சி செய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. தேவ பக்திக்கு ஏதுவாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாய் நாம் மாற வேண்டும். தேவ பக்தி அப்போஸ்தலனாகிய இது தாவீது சொல்லுகிறான், ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அல்லேலூயா. எகு சொல்லுகிறான், அவனுடைய சிநேகிதனை பார்த்து சொல்கிறான், என் இருதயம் போல என்ன பண்ணுது? செம்மையாக இருந்தால் நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுறது வந்து பாருன்றான். அவன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினான். கர்த்தருடைய வேதத்தில் நிறைய சொல்லினே போகலாம். இப்போ கர்த்தருக்காக நான் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பக்தி குறைஞ்சி போயிடுச்சு. தேவனுக்குரிய பக்தி வைராக்கியம் இல்லாத போயிடுச்சு. ஏன்னா நிறைய இப்போ கட்டுக்கதைகளும் கிழவிகள் பேச்சும் என்ன பண்ணுது? நிறைய வந்துடுச்சு. நிறைய கதைங்க சொல்கிறாங்களா? ஒரு நல்ல பாஸ்டர்ப்பா, நிறைய கதை சொல்கிறாரு, கதையாக சொல்லி அப்படியே சிரிக்க வைக்கிறாரு, அவர் நல்ல கட்டுக்கதை. கட்டுக்கதைக்கு போகக்கூடாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். ஒரு விடுதலை வேணும்னா ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, சரீர முயற்சி என்னப்பா? அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ நம்ம என்ன சொன்ன? சரீர முயற்சினா இந்த சரீரத்தில் நிறைய முயற்சி எடுக்கணும். நம்ம ஆண்டவர் இல்லாமல் முயற்சி எடுக்கிறோம். இத்தை பண்ணிடணும், அத்தை பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணணும், அதெல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. சரீர முயற்சி என்னதான்? அற்ப பிரயோஜனம். அற்ப பிரயோஜனம் என்னது? அதை ஆங்கிலத்தை ரொம்ப அழகாக சொல்லப்படுது. எக்ஸசைஸ் யுவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் காட்லினஸ் ஃபார் பாடிலி எக்ஸசைஸ் ப்ராஃபிட் ஏ லிட்டில் பட் காட்லினஸ் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் ஆல் திங்ஸ். அப்போ பாருங்கள், இந்த பூமியில் நம்ம எடுக்கிற முயற்சியில் என்னன்னா, அது ப்ராஃபிட் எவ்வளோன்னா லிட்டில் அப்படின்னு சொல்கிறது. லிட்டில்னா அற்ப பிரயோஜனம், கொஞ்சம் தான் நம்ம சரீரத்தில் ஏதாவது பண்ணிடலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்காது. ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவாக நீ முயற்சி பண்ணும்போது இம்மையிலும் மறுமையிலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுது? உன்னை பிரயோஜனம் உள்ளதாய், ப்ராஃபிட் உள்ளதாய் மாற்றி விடுவார். ஒவ்வொரு நாளும்
நாம் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களாய், பக்தி வைராக்கியம் எதை காட்டணும்னா ஆண்டவரை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். நல்லா செபிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு காரியத்திலும் தீமை விட்டு விலகி என்ன பண்ணோம், நன்மை செய்ய வேண்டும், வேத வசனத்தின்படி தம்மை காத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தேவனுக்கு ஏற்ற பக்தி. சரீர முயற்சினா, ஒரு சிலர் சரீர முயற்சியில் ஏதாவது செஞ்சிடலாம், இதை பண்ணிடலாம் அத்தை பண்ணிடலாம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் தான், அது கொஞ்சம் தான் அதுக்கு. ஆனால் தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யணுன்னா சரீரத்தில் முயற்சி எடுக்கிறது பதிலாக தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. வேதம் தான் சொல்லுது, நீதிமொழிகள் வசனம் சொல்லுது, உன் செய்கை என்ன பண்ணு, கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவரே நம்ம செய்கை, நம்ம செய்ய போகிற காரியத்தை ஆண்டவர் கையில் ஒப்புவிடணும். ஃபஸ்ட் பிள்ளைங்க படிக்கிறீங்க, ஆண்டவரே படித்து முடித்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, உன் செய்கை ஆண்டவர் கையில் ஒப்புவிடு, கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படுவார். ஒரு வேலை கிடைக்கணுமா, ஆண்டவர்கிட்ட ஓடு, தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து செபம், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை, இந்த வேலை எனக்கு வேணும், இந்த இப்பேற்பட்ட வேலை வேணும். ஏன்னா நான் அந்த காலத்தில் அப்படி தான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி நான் உட்காந்துன்னு செய்கிற வேலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்போது கர்த்தர் அதையே எனக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. எப்படி நான் விரும்புன்னா அதையே கர்த்தர். நம்ம கூட அந்த விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வேணும் ஆண்டவரே, பர்டிகுலராக சொல்லுங்கள், இந்த மாதிரி எனக்கு தேவை ஆண்டவரே. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறார். நம்ம செய்கையை கர்த்தர் கையில் ஒப்புக்கும் போது அவரே காரியத்தை பண்ணுறாரு, வாய்க்க பண்ணுவார். சரீரத்தை போய் நான் இதை பண்ணினோம் அத்தை பண்ணோம், அப்படியே வானத்தை வில்லா வளைச்சணும், இப்படி ஆச்சு, கற்ற ஃபெயிலியர் தான் ஆகும் வாழ்க்கை. ஒவ்வொரு நாள் நாம் கர்த்தருடைய சித்தத்தை நாம் உணர்ந்து ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னை உமக்காக அர்ப்பணிக்கிறேன். தேவையில்லாத இந்த உலகத்தின் காரியங்களை நாம் உதறி தள்ளிடணும். அதான் கிழவிகள் பேச்சோம், சீர்கட்ட காரியங்களுக்கு என்ன பண்ணணும், நம்மளை விலக்கி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண வேண்டும். 3 காரியத்தை சொன்னேன். முதல்ல என்னது, வீண் வார்த்தையினால், ஆமாம், வீண் வார்த்தையினால் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. 2வது, நீங்கள் நினையாத நேரத்தில் ஆண்டவராய் வரப்போகிறார், அதனால் உங்கள் இருதயம் பாரமடையாதபடி என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. நான் மனம் போல் வாழ்வேன், ஆனால் ஆண்டவர் வழிகளில் நான் போயிடுவேன்னா ஒன்றும் போக முடியாது. நாம் எச்சரிக்கையாய் வாழ வேண்டும். நம்முடைய இதயம் எந்த விதத்துலையும் பாரமடையாதபடி, எதுலேயுமே பாரமடையாதபடி நாம் ஒவ்வொரு நாள் நம்முடைய இதயத்தை லகுவாக வச்சுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும், பெரிய நீ கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோடி மேலே நீ என்ன பண்ண முடியாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. இதெல்லாம் அழிந்து போகிற ஒன்று. சூரியனுக்கு கீழே நான் காண்கிறதெல்லாம் மாயை, மாயை, எல்லாம் மாயை தான். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே மாயை தான். இது மேலே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்ம நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மேலே இருக்கணும். என் தேவன் என்னை பார்த்து கொள்ளுவார், என் தேவனை நான் சந்திக்க போகிறேன், அவருக்காக நான் வாழ்வேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு அவருக்காக வாழும்போது நிச்சயமாக இந்த பூமியில் நீ ஆசீர்வாதமாய் வாழ்வாய். 3வது, நான் சொன்ன சீர்கேடான காரியங்களுக்கு நம்ம விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக என்ன பண்ணோம், தேவ பக்தி எதுனாக்கா சரீர முயற்சியை விட்டுட்டு தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுறது. அதுதான் சரீர முயற்சியை விட்டுட்டு தேவ சித்தம் என் வாழ்க்கையில், பிதா ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும், பிதாவே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நம்ம கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் இம்மையிலும் மறுமையிலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?